மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆறாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் பட்ஜெட்டானது தாக்கலாக இருக்கிறது. இது இடைக்கால பட்ஜெட் தான். இது தேர்தல் ஆண்டு. இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஓட் ஆன் அக்கவுண்ட் என்று சொல்வார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது. என்று சொல்லக்கூடிய நிதி அமைச்சகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பட்ஜெட் வழக்கமாக ஆவணங்கள் மூலமாக தாக்கல் செய்யப்படும். இந்த முறை டேப்லெட் எடுத்து செல்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நார்த் பிளாக் பகுதியிலிருந்து காட்சிகள் பார்க்கின்றோம். மத்திய நிதியமைச்சர் மற்றும் இணை அமைச்சர்கள், நிதித்துறைக்கான இணை அமைச்சர்கள் கூடியிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் குழாமுக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் டேப்லெட்டை காட்டக்கூடிய காட்சிகள் இவை. இன்னும் சற்று நேரத்தில் புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் இது என்பதனால எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கிறது என்றுதான் சொல்லும். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் டெல்லியிலிருந்து இணைகிறார். ரமேஷ், மேலும் விவரங்களை சொல்லுங்க. இது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட், முழு பட்ஜெட் அல்ல என்றாலும் கூட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இது தேர்தல் கால பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட் என்றாலும் கூட தேர்தல் கால பட்ஜெட் என்பதால் வழக்கமாக தாக்கல் செய்யப்படுகின்ற முழுமையான பட்ஜெட்டை காட்டிலும் இந்த இடைக்கால பட்ஜெட் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இருக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள், அதே போல நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய MSME செக்டார், இவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் என்ன அறிவிப்புகள் எடுக்க போகிறது, வரி சலுகை இருக்குமா என்கிற பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சற்று முன்னதாக இந்த பட்ஜெட்டை தயாரித்த நிதி அமைச்சக அதிகாரிகளோடு நிதி அமைச்சக வளாகத்தில் அந்த பட்ஜெட் உரையோடு பகி கட்டா என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்ஜெட் உரையோடு அவர் காட்சி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று இந்த பட்ஜெட் உரையை அவரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றிருக்கின்றார். தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடைக்கால மத்திய பட்ஜெட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கும். அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அவர் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அவர் தொடர்ந்து 6வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு 6வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற ஒரே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மொரார்ஜி தேசாய் நிதியமைச்சராக, முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் நிதியமைச்சராக அவர் இருந்த போது 1959 முதல் 64 வரை 5 முழு பட்ஜெட்டையும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்தார். தற்போது அவருக்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 5 முழுமையான பட்ஜெட்டையும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் இன்று தாக்கல் செய்ய இருக்கின்றார். குறிப்பாக பிரதமர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், ஏழைகள், இவர்கள்தான் என்னுடைய. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.